வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கலைத்திருவிழாவில் கலந்துக்கக்கூடிய மாணவர்களோட விவரங்களை எமிஸில் பதிவேற்றம் பண்ணது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம 2 விதமான கலைத்திருவிழாவுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ணணும். ஒன்று வந்து நார்மல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, இன்னொன்று வந்து CWSN குழந்தைகளுக்கான போட்டி. ரெண்டுக்குமே தனித்தனி வந்து மாடியூல் வந்து கொடுத்துருக்குறாங்க எமிஸில். போட்டி தொடங்குறதுக்கு முன்னாடியே மாணவர்களோட டீட்டெயில்ஸை வந்துட்டு நம்ம அப்டேட் பண்ணணும் எமிஸில். 19ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதிக்குள்ளே எமிஸில் யாரெல்லாம் போட்டியில் கலந்துக்க போகிறாங்க, எந்த போட்டியில் கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை வந்து என்ட்ரி பண்ணிடணும். ஏன்னா எமிஸில் யாரெல்லாம் பேர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்களோ அவங்கள மட்டும் தான் நம்ம போட்டியில் கலந்துக்க வைக்க முடியும். அவங்கள இருந்து தான் நம்ம வெற்றியாளர்களையும் தேர்ந்தெடுக்க முடியும். மறுபடியும் அந்த வெற்றி பெற்றவர்களை எமிஸில் வந்து அப்டேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ யாரெல்லாம் வந்து கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கரெக்டாக வந்து என்ட்ரி பண்ணுங்கள். இப்போ நம்ம எப்படி என்ட்ரி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த ஒர்க்கை நம்ம மொபைல்லையும் செய்யலாம், லேப்டாப்லேயும் செய்யலாம். இப்போ நம்ம மொபைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். உங்களோட எபிஸ் ஐடி கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஸ்கூல் அப்படி இருக்கிற மாடியூலை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா கலைத்திருவிழா 2 மாடியூல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒன்று நார்மல் ஸ்டூடெண்ட்டுக்கு, இன்னொன்று வந்து CWSN ஸ்டூடெண்ட்டுக்கு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நார்மல் ஸ்டூடெண்ட்டுக்கு செலக்ட் பண்ணிக்கலாம். கலைத்திருவிழா இதை வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எந்த கிளாஸ் மாணவர்களை நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 6 to 8 வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். டைப் ஆஃப் காம்படிஷனில் அவங்க இண்டிவிஜுவலாக கலந்துக்கிறாங்களா, டீமாக கலந்துக்கிறாங்களாங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஈவெண்ட் கேட்டகரியில் அவங்க நடனமாக நாடகமாக பார்த்து வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து டைப் ஆஃப் ஈவெண்ட்ஸில் வந்துட்டு அவங்க கிராமிய நடனம் ஆடுறாங்களா இல்லை பரதநாட்டியம் ஆடுறாங்களா அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த டீம் அப்படிங்கிறதுனால மினிமம் 4 பேர் இருக்கணும், மேக்ஸிமம் 9 பேர் இருக்கணும். இந்த டீமுக்கு வந்து ஒரு பேர் கேட்குறாங்க. சம்மந்தப்பட்ட டீச்சர்கிட்ட கேட்டுட்டு இந்த குழுவுக்கு பேர் என்னன்னு கேட்டு என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம இப்போ ஆட் பார்ட்டிசிபெண்ட் வந்து கொடுக்க போகிறோம். மினிமம் 4 பேர் இருக்கணும், மேக்ஸிமம் 9 பேர் இருக்கணும்னு சொன்னோம் இல்லையா. அவங்க வந்துட்டு 6th to 8th எந்த கிளாஸ் வேணாலும் இருக்கலாம். இந்த குழுவில் மாணவர்களும் இருக்கலாம், மாணவிகளும் இருக்கலாம். ஸோ நம்ம 6th to 8th வரைக்கும் நம்ம பிரிவு வந்து செலக்ட் பண்ணியிருக்கனால 6th to 8th வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவரோட பெயர் பட்டியல் வந்து காட்டும். யார் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க 6லேருந்து 8 வகுப்பு வரைக்கும் சம்மந்தப்பட்ட டாப்பிக்கில் அப்படிங்கிறத பார்த்துட்டு செக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா நேம்ஸ்லாம் வந்து ஆட் ஆயிரும். இப்போ வந்துட்டு நம்ம யாரெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக வியூ பார்ட்டிசிபெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நீங்கள் யாரெல்லாம் இப்போ ஆட் பண்ணியிருக்கீங்களோ இந்த சம்மந்தப்பட்ட போட்டிக்கு அவங்க நேம்லாம் வந்து டிஸ்பிளேல வரும். ஸோ இப்படி தான் வந்துட்டு கலைத்திருவிழாவுக்கு ஸ்டூடெண்ட்ஸோட நேமை வந்து எமிஸில் ஆட் பண்ணணும். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.